ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பேச்சுலருக்கான சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் 4 வரமிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு புளி, அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் தேவையான எண்ணெய். நெக்ஸ்ட் நம்ம இது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த பச்சை வாசனை அப்படியே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாம். எனக்கு வந்து அந்த பச்சை வாசனை பிடிக்காதனால நான் ஒரு பேனில் எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து நல்லா ரொம்ப வறுக்க வேணாம், கொஞ்சமாக லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதுலேயே அதே எண்ணெயிலே நான் அதை எடுத்துகிட்டு வரமிளகா புளி வந்து அதிலே போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம தேவையானக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம வேணும்னா எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் கொரன்னு அடித்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ கொரன்னு அடிச்சுக்கிட்டு நம்ம தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த மிக்சியில் அரைக்கும் போதே நம்ம போட்டுக்கிட்டோன்னா சூடான சுவையான சம்மந்தி ரெடி. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.